இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள், எப்பேற்பட்ட சிறப்பான பலன்கள் எல்லாமே இவங்களுக்கு இந்த 7 நாட்கள் தரப்போகுது. மேலும் இவங்களுடைய ராசியை பார்க்கும்போது அந்த சஞ்சாரத்தால் ஏதாவது பலன்கள் இவர்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி தான் முழுமையாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு பதிவுகள் அனைத்துமே துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கும் விதமாகத்தான் இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நன்மை தரக்கூடிய வகையில் அந்த அம்மன் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கும்பராசியில் இருக்காருங்க, செவ்வாய் மகர ராசியில் இருக்காரு, புதன் மீன ராசியில் சஞ்சரிக்கின்றாருங்க. மேலும் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கின்றார், சுக்கிரன் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாரு, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் சஞ்சரிக்குதுங்க. மேலும் இந்த ஒரு வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சந்திரன் இந்த வாரம் மகரம், கும்பம், மீனம், மேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ராசிகளில் பயணம் செய்கிறாங்க. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களாக இவர்களுக்கு அமையப்பட்டிருக்குதுங்க. மேலும் உங்களுடைய உறவினர்கள் வருகை என்பது இருக்கும், அதனால் ரொம்பவே மகிழ்ச்சியாக நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் அவர்களிடம் நீங்கள் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்குங்க. பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிலையுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முயற்சிகள் அனைத்திலுமே சாதகமான பலன்கள் என்பது கிடைக்கும். மாணவ செல்வங்களுக்கு செயல்திறமை என்பது அதிகரிக்கும். மேலும் உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது என்பது ரொம்ப நல்லது அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ஒரு 7 நாட்களில் நீங்கள் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். கல்வியில் வெற்றி என்பது உண்டாகும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். சந்திரன் இந்த வாரம் மகரம், கும்பம், மீனம், மேஷம் அப்படி சொல்லிட்டு இந்த 4 ராசிகளில் பயணம் செய்கிறாருங்க. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களாக இவங்களுக்கு அமையப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஒரு வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் துலாம் ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களும் எப்பேற்பட்ட சிறப்பான பலன்களையும் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தர்ம அதர்மங்களுக்கு ஏற்றவாறு பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு ராசி தாங்க துலாம். மேலும் உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல சூரிய பகவான் இருக்கார். இதனால் புதிய வீடு கட்டுவதற்காக செலவு செய்வீங்க. அரசாங்கத்தால் சில தொல்லைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது, அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பணவரவு அதிகமாக இருந்தாலும் கூட அதற்கேற்றவாறு செலவுகளும் உங்களுக்கு உண்டாகி கொண்டே தாங்க இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் மட்டுமே கொடுக்குங்க. இதனால் நீங்கள் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. வெளியூரில் இருந்து நல்லதொரு செய்திகள் கிடைக்கும். மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் 4ஆம் இடத்தில் அமைவதால் ஏதோ ஒரு வகையில் மனக்குழப்பங்கள் என்பது உண்டாகி கொண்டே இருக்கும். மேலும் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருங்கள். விபத்துக்கள் நேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் ராகு பகவான் 6வது இடத்துல அமர்வதால் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் ரொம்ப அதிக அளவில் தோன்றுங்க. ஆர்டர்கள் பெறுவதற்கான ஒரு ஊராக அலைவீங்க. மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் 7ஆம் இடத்துல அமர்வதால் திருமண விஷயங்கள் கை கொடுங்க. செலவுகள் சற்று அதிக அளவில் காணப்படும். பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க பெறுங்க. மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் 5ஆம் இடத்தில் அமர்வதால் உங்களுடைய தொழிலில் எதிர்பாராத இடையூறுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. ஆன்லைன் வியாபாரங்கள் பயன் கொடுக்காதீங்க. மேலும் நிலம் விற்பனையில் மந்தமான ஒரு போக்கு என்பது காணப்படும். புதன் பகவான் உங்கள் ராசியில் 6ஆம் இடத்தில் அமர்வதால் புதிய வாகனங்களும் வாங்குவீங்க. இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க. மேலும் தொழிலில் எதிர்பார்த்த திருப்பங்கள் என்பது உண்டாக வாய்ப்பு இருக்குது. கேது பகவான் உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துல அமர்வதால் நண்பர்கள் உதவி செய்வாங்க.
ஆனாலுமே உங்களுடைய உறவினர்கள் ஆதரவாக இருக்க மாட்டாங்க. இதனால் ரொம்பவே கவலைப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பிடிவாதமாக காரியம் செய்ய எதிர்பாராத வெற்றியை பெறுவீங்க. இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் இந்த துலாம் ராசியினுடைய சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் அமையப்பட்டிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் சுபஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், சனி, ரண ருண ரோகஸ்தானம் புதன் மற்றும் ராகு, களத்திர ஸ்தானத்தில் குரு, நயன சயன போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ராசியில் கிரக நிலைகள் அமையப்பட்டிருக்கு. மேலும் 8/3/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்கப்பூர்வமான ஒரு யோசனைகள் செயல்படுத்துவதில் எதிலையுமே வெற்றி காண்பீங்க. தெளிவான மனநிலை இருக்கும். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனைகள் பல பெறுவீங்க. செயல்திறன் அதிகரிக்கும். ஆனாலும் கூட உங்களுக்கு எதிராக சிலர் செயல்பட்டு சூழ்நிலை இருப்பதால் கவனமாக இருங்க. நெருக்கடியான சமயத்தில் எதிர்பாராத ஒரு உதவிகள் கிடைப்பதில் தாமதப்படும். இதனால் சற்று கவலையுடன் நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் ஏற்படுங்க. ஆனாலும் கூட லாபம் சற்று அதிக அளவில் இருக்குங்க. சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கப்படுவீங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக கூடுதல் லாபம் என்பது உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தால் பாராட்டுகள் பல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் சற்று அதிக அளவில் இருக்குங்க. இதனால் மனம் விட்டு பேசுவதால் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க. மேலும் உங்களுடைய உறவினர்கள் வருகை இருக்கும். அதனால் ரொம்பவே மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. மேலும் அவர்களிடம் நீங்கள் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்குங்க. பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு எதிலையுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முயற்சிகள் அனைத்திலையுமே சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்குங்க. மாணவ செல்வங்களுக்கு செயல்திறமை என்பது அதிகரிக்கும். மேலும் உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்தோட பாடங்களை படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த 7 நாட்களில் நீங்கள் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். கல்வியில் வெற்றி உண்டாகும். ஸோ மறக்காம இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. நாம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள், மேலும் இவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் சஞ்சரிக்குது, அந்த சஞ்சாரத்தால் ஏதாவது பலன்கள் இவர்களுக்கு கிடைக்குமா என்பதை பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த பதிவுகள் அனைத்துமே துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி விஷயம் செய்யும்போது நிச்சயமாக அந்த அம்மனினுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறுங்க. ஸோ உங்களுக்கு நல்லதே அந்த அம்மன் நடத்தி வைப்பாங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேருங்க. அதே போல் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் இனிய பயணங்களால் மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்லதெல்லாம் நடக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள